ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 5 வேரியண்ட் ஆஃப் ஷோல்டர் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா நம்ம பாடியை வார்ம் அப் பண்ணிக்கிட்டு நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணோம்னா அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். நம்ம எந்த ஒரு வார்ம் அப்பும் பண்ணாமல் நேராக வெயிட்டை லிஃப்ட் பண்ண போனோம்னா ஆம்ஸ்ட்ரிங்ஸ், கிராம்ப்பு, மசில் டேருன்னு ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் வர்றதுக்கு நமக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்கு, ஆர்ம் சர்க்கிள்ஸு, ஜம்பிங் ஜாக்ஸு இந்த மாதிரி எக்ஸசைஸும் உங்கள் வார்ம் அப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஹைப்ரிட் கிரிக்கெட்டராக நம்ம கெரியர் ஒரு அப் டு 40 to 45 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஒரு 5 to 6 டேஸ் ஜிம் போயிட்டு நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணுவோன்னா கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. நம்ம அப்கமிங் மேட்சஸ் பொறுத்து தான் நம்ம ஜிம் ஒர்க் அவுட் அண்ட் செஷன் நம்ம பிளான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு புஷ்அப்பு ஒரு 15 ரப் பண்ணேன், 3 செட்ஸு. நம்மளோட வார்ம் அப்பில் இதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னு கேட்க வேண்டாம், வீடியோ லென்த்தாக போக வேணான்னு கொஞ்சம் வீடியோவை ஸ்பீடப் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ் ஒரு 10 kgs வெயிட் எடுத்துக்கிட்டு 4 செட்ஸ் 15 ரெப்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணி முடித்தாச்சு. நம்ம ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கு இந்த ஒர்க் அவுட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஸ் அ ஃபாஸ்ட் பவுலராக நம்ம குயிக்காக பவுல் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமானது. நம்ம லாங் ஸ்பெல்ஸ்லாம் போடணுன்னா கண்டிப்பாக நம்ம ஷோல்டர் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். நெக்ஸ்ட் லேட்ரல் ரைஸ் ஒரு 15 ரெப் 4 செட்ஸ் பண்ணேன். ஒரு 7.5 kgs கேரி பண்ணிக்கிட்டேன். என்னால் 10 kgs வச்சுட்டு லேட்ரல் ரைஸ் பர்ஃபெக்டாக பண்ண முடியல. ஸோ ஒரு 2.5 kg ரெடியூஸ் பண்ணிட்டு நான் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ரைஸ் ஒரு 7.5 kg வச்சுட்டு 15 ரெப் 4 செட் அல்டிமேட்டாக பண்ணியாச்சு. நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ண முடியலனா நம்ம வெயிட்ஸையும் ரெப்பையும் கம்மி பண்ணிக்கலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. நம்ம வெயிட்ஸை நிறையா வச்சுட்டு ப்ரொசீஜராக பண்ணலனா நமக்கு இன்ஜுரிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அர்னால்டு ப்ரெஸ் ஒரு 10 kg கேரி பண்ணிக்கிட்டு ஈச் செட் 15 ரெப் 4 செட்ஸ் பண்ணி முடித்தாச்சு. ஒரு செட்டுக்கும் 90 to 100 செகண்ட்ஸ் நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைம் இன்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டு எஃபர்ட் இல்லாமல் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் இன் பிட்வீன் ரெஸ்ட் டைமை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னோடய ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகிறத நான் ஃபீல் பண்ணேன். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணால் நீங்கள் அந்த ஒர்க் அவுட்டை கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஒர்க் அவுட்டுன்னு சொல்லலாம் இந்த அர்னால்டு ப்ரெஸ். அட் லாஸ்ட் ஃபேஸ் புல்ஸ் ஒரு 35 kg லோட் பண்ணிக்கிட்டு 4 செட்ஸ் 15 ரெப்ஸ் பண்ணேன். இப்போ தான் நீங்கள் புதுசாக ஜிம்மில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ட்ரெயினர் ஹெல்ப்போட நம்ம பர்ஃபெக்டாக நம்ம ஒர்க் அவுட்டை பண்ணி முடிக்கலாம். இன்னையோட ஒர்க் அவுட்டை நான் முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்ப்போம். பை.